ஆகாஷ்வாணி 101.4 நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைப்பது எப்படி என்ற தலைப்பில் சிறுநீரக மருத்துவர் டாக்டர் முத்து வீரமணி அவர்களுடன் ஒரு உரையாடல். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டால் கால் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய தொலைபேசி எண்கள் 2499-101-4 2499-1014 மற்றும் 2498-1726 2498-1726 என்ற எண்களுக்கு நீங்கள் தொடர்பு செய்யலாம். ஸோ டாக்டர் நம்மளோட இருக்காங்க. வணக்கம் டாக்டர். ரெயின்போ நண்பர் ரெயின்போ ஆகாஷ்வாணி நேயர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கம். ஓகே, ரொம்ப சந்தோஷம் டாக்டர், மகிழ்ச்சி. ஸோ உங்ககிட்ட ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் கேட்கணுன்றது எவ்வளோ ஸ்பெஷலைசேஷன் மெடிசனில் இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் ஏன் சிறுநீரகம் இந்த ஒரு இதில் தான் நான் ஸ்பெஷலைஸ்ட் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்ததுக்கான காரணம் என்ன? அதாவது எல்லாருக்குமே மருத்துவர் ஆகணும்னு ஒரு எண்ணங்கள் இருக்கும். அந்த நான் மருத்துவம் படித்து மேல் படிப்புக்காக எனது கிராமத்திலிருந்து சென்னையை நோக்கி வந்தபோது சென்னையில் பிரபல சிறுநீரக மருத்துவர் சின்னசுவாமி அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவருடன் சேர்ந்து பணியாற்ற எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. ஸோ 1988 நான் எம்பிபிஎஸ் முடித்ததுக்கப்புறம் அவர் கூட சேர்ந்து வாய்ப்பு கிடைக்கும்போது அப்போது சிறுநீரக ப்ராப்ளங்கள் என்ன, அப்புறம் அதுக்கு தீர்வுகள் என்ன அப்படிங்கிற எனக்கு இள வயதிலே அதன் மீது ஒரு பற்று வந்ததால் அந்த சிறுநீரக பிரிவை எடுத்து படிக்க வேண்டும் என்ற ஆசையுடன் மேல் படிப்பு படித்து முதலில் அறுவை சிகிச்சைத்துறை, பொது அறுவை சிகிச்சைத்துறை படிக்க வேண்டும். அதற்கு மேல் சிறுநீரக அறுவை சிகிச்சைத்துறை எடுத்து அதன் மேல் உள்ள பற்றினால் இப்பொழுது சிறுநீரக அறுவை சிகிச்சைத்துறையின் தலைவராக உள்ளேன். ஓகே, சூப்பர். ஸோ இப்போது இன்றைக்கி குறிப்பாக உலக சிறுநீரக தினம் அப்படின்ற ஒன்று அது அனுசரிக்கப்படுகிறது. ஸோ இந்த தினத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். அதாவது நம்ம இப்போ இருக்கிற காலகட்டங்களில் நோயின் தன்மைகள் அதிகமாகிக்கிட்டே போகுது. இப்போ நோயின் தன்மை அதிகமாகிட்டு போகும்போது அதனால் மக்களுக்கு சஃபரிங் இருக்குது. ஸோ சஃபரிங் இருக்குங்கிறத நமக்கு முதல்ல தெரிஞ்சால் தானே நம்ம அதுக்கு உண்டான தீர்வை இது பண்ண முடியும். கண்டிப்பாக இல்லைங்களா? இப்போ நீங்கள் புத்தர் சொல்லியிருப்பார், சஃபரிங் இருக்குது, சஃபரிங்கு காரணம் இருக்குது, காரணத்தை ஸ்டாப் பண்ணிக்கலாம், அந்த காரணத்துக்கு உண்டான வழிகள் இருக்கிறது. ஸோ அப்போ அதுக்கு பார்க்க போனால் இப்போ அதுக்கு நமக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். முதல்ல ப்ராப்ளம் இருக்குதுன்னு நமக்கு தெரியணும்னா இந்த ப்ராப்ளத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தா தானே அந்த ப்ராப்ளங்கள்லாம் இருக்குதுன்னு அர்த்தம். கண்டிப்பாக. ஸோ அப்போ அதுக்கு இப்போது கிட்னி ப்ராப்ளங்கள் நிறைய இருக்குது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்திய கணக்கெடுப்பு பிரகாரமே ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால் உள்ள டேட்டா என்னென்னா ஒரு கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் நமக்கு 1.1 to 1.5 மில்லியன் பீப்புள் கிட்னி ஃபெயிலியர், அதாவது சிறுநீரக செயலிழப்புனால இறந்து போகிறாங்க, அவங்களுக்கு நோய் வருது. அதில் 15% அவங்க, அதாவது இப்போ 1,00,000 பேர் இருக்காங்கன்னா அதில் 15,000 பேர் தான் மருத்துவரை அணுகக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க. அந்த 15,000த்துலேயும் ஒரு சிலருக்கு தான் அந்த டயாலிசிஸ், இரத்த சுத்திகரிப்பு பண்ணக்கூடிய இது தேவைப்படுது. இது 10 வருடங்களுக்கு முன்னால். இப்பொழுது எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்வு வந்துச்சு. அந்த விழிப்புணர்வை கிரியேட் பண்ணுறதுக்காக இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஆஃப் நெஃப்ராலஜி அப்படிங்கிற ஒரு அமைப்பு மக்களுக்கு இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். கிட்னி சிறுநீரக செயலிழப்பை தடுக்கலாம். அதாவது இப்போ நிறைய பேருக்கு அது என்ன ஆகுதுன்னா அது வர்றதுனால அவங்க டயாலிசிஸ்க்கு போக வேண்டியிருக்கு, வாரத்துக்கு 3 நாள், அதனால நிறைய எக்கனாமிக் பர்டன். ஸோ அந்த இதெல்லாம் தடுக்கிறதுக்கு நம்ம முதல்ல அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும், விழிப்புணர்வு தான் மெயின். ஸோ அந்த இதுக்காக தான், அதாவது வருடங்களில் March 2nd Thursday, 2வது வியாழக்கிழமை ஆஃப் மார்ச். ஸோ அப்போ அந்த நாளை உலகம் ஃபுல்லாக வேர்ல்டு கிட்னி டேன்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு வருடமும் அதுக்கு ஒரு தீம் சொல்லுவாங்க. தீம் சொல்லி இந்த வருடம் அதுக்குள்ள தீம் பார்த்தோம் அப்படின்னா, உங்களுடைய கிட்னி நல்லா இருக்கா, இஸ் இட் யுவர் கிட்னி இஸ் ஓகே, அண்ட் டிடெக்ட் ஏர்லி, ப்ரொடெக்ட் த கிட்னி. திஸ் இஸ் வாஸ் இந்த வருஷத்தோட தீம். ஸோ அதனால் உங்கள் கிட்னி நல்லா இருக்கான்னு முதல்ல ஒரு கேள்வியை எழுப்பினா தான் நமக்கு பதில் கிடைக்கும். கண்டிப்பாக. ஸோ அதனால் அந்த கேள்வியை எழுப்பி இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தான் இன்றைய தினம் உலக சிறுநீரக தினமாக
செலிப்ரேட் அனுசரிக்கப்படுது. ஓகே. ஸோ இப்போ இந்த நெஃப்ராலஜிஸ்ட்டுக்கும் இந்த யூராலஜிஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன டாக்டர்? ஏன்னா நிறைய பேர் அதில் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க இல்லையா? ஆமாம், அதாவது நெஃப்ராலஜி அப்படிங்கிறது வந்து இப்போ நமக்கு வந்து ஒரு மருத்துவத்துறை எடுத்துக்கிட்டோன்னா 2 பிரிவாக பிரிப்பாங்க. மருத்துவத்துறையில் ஒன்று மருத்துவம் மெடிசின் மூலமாக வைத்தியம் பண்ணிக்கிறது ஒன்று, இன்னொன்று வந்து அறுவை சிகிச்சை மூலமாக பண்ணிக்கிறது. அந்த மருத்துவத்தில் மெடிக்கல் சம்மந்தப்பட்டதை வந்து நெஃப்ராலஜிஸ்ட் அப்படிங்கிறதையும், அறுவை சிகிச்சை செய்த உள்ளவங்களை வந்து இன்னும் 2 பேருக்குமே டிஃப்ரெண்ட். அதை எம்பிபிஎஸ் முடித்த உடனே 2 பேருடைய டைரக்ஷனும் மாறும், ஸ்பெஷலைசேஷன். ஸோ அறுவை சிகிச்சை துறையில் பண்ணுறவங்கள வந்து யூராலஜிஸ்ட் அப்படிம்பாங்க. ஸோ மெடிசன் சம்மந்தப்பட்ட படித்தவங்கள வந்து நெஃப்ராலஜி அப்படின்னு சொல்கிறது வழக்கம். ஓகே. ஸோ இந்த தெளிவோடு அடுத்து ஒரு நேர் லைனில் காத்திருக்காங்க. யாருங்கன்றதை பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். தொடர்ந்து நேர்கள் உங்களுடைய கேள்விகளை நம்மளுடைய டாக்டர் கிட்ட கேட்கலாம். நீங்கள் தொடர்ந்து கால் பண்ண வேண்டிய தொலைபேசி எண்கள் மீண்டும் முறை உங்களுக்காக 24990114 24991014 மற்றும் 24981726 என்ற எண்களுக்கு கால் பண்ணுங்க. அடுத்த நேர்களை வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம் டாக்டர். சொல்லுங்கள் பிரதர். நான் வந்து ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். வந்து நான் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி யூரின் வந்து அப்படியே வெண்மையா போயிருந்துச்சு சார். வெள்ளையா போயிட்டு இருந்தா பால் மாதிரி போச்சுச்சா? போயிருச்சு சார். அதுலேயே பிளட் எல்லாம் வேற கலந்து வந்துச்சு. அது குறிப்பிட்ட நாள் வரும், ஒரு 5 வருஷத்துக்கு இருக்கும், அப்படியே தெரியும், அப்படியே வந்து மாமலா யூரின் போகும் சார். அந்த கல்லூரியா வந்து எதனால வருது சார்? அந்த கைலூரியா, அதுக்கு பேர் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. ஏற்கனவே கைலூரியான்னு சொல்லி மருத்துவரையெல்லாம் பார்த்துருப்பீங்க. கைலூரியா அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து உடம்புலேருந்து நிறைய நீர்கள் இருக்கு இல்லையா, சிறுநீர் போகிற மாதிரி நிணநீர்னு ஒன்று இருக்குது. நிணநீர்னா நம்ம உடம்புலேருந்து லிம்ஃபாட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு இது இருக்குது. அது நிணநீர் வந்து மேலே நமக்கு கால்கள்லேருந்து மேலே போய் நமக்கு அந்த இரத்த குழாயில் போய் சேரும், அதாவது வயிற்றுக்குள்ளே. அந்த போகிற வழியில் எங்கேயாவது அந்த கிட்னிக்கு மேலே வந்து அந்த நிணநீர் குழாய்கள் இருக்கு இல்லையா, அது பிளாக் ஆகி போயிடுச்சுன்னு வைங்க. அப்போ வந்து நிணநீர் வந்து ரத்தத்தில் கலக்காமல் கிட்னிக்குள்ளே கலந்து கிட்னியோட சிறுநீரகத்தில் கலந்துரும். ஸோ அதுக்கு சிறுநீரகத்தில் கலக்கிறது ஒன்றதுனால என்ன ஆகுது, இந்த கொழுப்பு பொருட்கள் நம்ம உடம்புலேருந்து அப்சார்ப் ஆகிற கொழுப்பு பொருட்கள் எல்லாம் சிறுநீரகத்தில் கலந்துருது. அது சிறுநீரகத்தில் கலந்து அது வந்து வெள்ளையா பால் மாதிரி நமக்கு போகும், பால் மாதிரி வரும். அதுக்கு வந்து அது ஒரு காரணம். இல்லை, அதுக்கு காரணம் இன்னொன்று வந்து இந்த ஃபைலேரியாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபைலேரியாஸுங்கிறது வந்து ஒரு நுண்ணுயிர் கிருமி. அதனால வந்து அது வந்து அந்த இரத்த குழாய்களை அடைச்சிக்கிட்டனாலும், இரத்த குழாய்கள்னால் அந்த நிணநீர் குழாய்கள், லிம்ஃபாட்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம், அதை அடைச்சிக்கிட்டதா அது வந்து நிணநீர் வந்து நம்ம ரத்தத்தில் கலக்காமல் சிறுநீரோட கலந்து வெளியே வர்றது வந்து பால் மாதிரி வரும். அதனால ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் கிடையாது. ரத்தம் வர்றதுனால சின்ன ஆபரேஷன் ஒன்றும் பண்ண சொன்னாங்க. வெள்ளூர் தான் பார்த்துக்கிறேன், தனியார் ஹாஸ்பிட்டல் தான் தொடர்ந்து பார்த்து தான் வரேன் சார். பார்த்துக்காங்க, பார்த்துட்டு மற்றபடி பயப்பட வேண்டியது ஒன்றும் கிடையாது. பட் ரொம்ப தொந்தரவு, சின்ன ஆப்ரேஷன் பண்ணி அதுலேயும் சரியாகலை அப்படின்னா அந்த இளநீர் கிட்னியில் எங்கெங்கே கலக்குதோ அந்த இடத்தெல்லாம் நம்ம ஆப்ரேஷன் பண்ணி டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டோன்னா திரும்ப வராது. திரும்ப வராதுங்களா? திரும்ப வராது. இப்போ நான் வந்து அதுக்கு வந்து எனக்கு அது வந்து மருந்து மாத்திரை எதுவும் கொடுக்கல, இந்த டயட் இருக்கு சொல்கிறாங்க சார். டயட் சாப்பாடு வகையில் கரெக்டாக இருந்துறாங்க. ஆமாம், டயட்னா நீங்கள் நிறைய கொழுப்பு பொருட்கள் நிறைய சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே, நன்றி சார். தேங்க்யூ ஃபார் காலிங் சார். இப்போ இவர் சொல்கிறதுலேருந்து ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அது வந்து சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் நிறைய பேருக்கு வந்து இது வருது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது நம்ம உடம்பிலே நிறைய பாக்டீரியாக்கள், நுண்ணுயிர் கிருமிகள் இருக்குது. அந்த நுண்ணுயிர் கிருமிகள் சிலது நல்ல நுண்ணுயிர் கிருமிகளும் இருக்குது, சில மோசமான நுண்ணுயிர் கிருமிகளும் இருக்குது. அப்போ நம்ம உடம்புடைய நோய் எதிர்ப்பு சக்தின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த பாக்டீரியா நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகும்போது அந்த நுண்ணுயிர் கிருமிகள்லாம் மேலே வந்துடுது. ஸோ அதனால் நம்ம அது வந்து நம்ம உடம்பை அட்டாக் பண்ணுறதுனால நமக்கு சிம்டம்ஸ் வருது. ஓகே, அதுக்கு வந்து இப்போ யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது வந்து அந்த நுண்ணுயிர் கிருமிகள் யூரினரி ட்ராக்டில் வந்ததுனால நமக்கு வந்து யூரின் போகிறதுல எரிச்சல் வரலாம், யூரினில் பிளட்டு வரலாம். அதாவது சிம்பிள் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம், காம்ப்ளிகேட்டட் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன். இப்போ நார்மல் யூரினரி ட்ராக்ட் இருக்குது, அதில் நமக்கு இன்ஃபெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா அந்த சிம்பிள் யூரினரி ட்ராக்ட் பண்ணுவோம். அதுக்கு நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சி ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டோன்னா சரியாக போயிடும்.
காம்ப்ளெக்ஸ் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வந்து கிட்னிக்கு போயிடுச்சு, இல்லை நமக்கு கிட்னி அப்நார்மலாக இருக்குது, இல்லை யூரினரி போகிற வழியில் அடைப்பு இருக்குது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை காம்ப்ளிகேட்டட் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம மருத்துவரை அணுகி உடனே பார்த்தது என்ன காரணத்தை கண்டுபிடிச்சி அதுக்கு ஒழுங்கான வைத்தியம் பண்ண வேண்டியிருக்கும். எஸ்பெஷலி பார்த்தோம் அப்படின்னா இந்த டயபெட்டிஸ் இப்போ வெரி காமன், எங்கே பார்த்தாலும் ஒரே டயபெட்டிஸாக இருக்கும். இந்த டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு என்ன ஆகுது, இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வெரி காமன். எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா விமன்ஸ்க்கு நிறைய பேருக்கு வரும். விமன்ஸுக்கு ஏன் காரணம் அதிகமானாக்குன்னா அந்த யூரினரி ட்ராக்டோடைய லெங்க்த்து பார்த்தோம் அப்படின்னா யூரித்ரான்னு சொல்லுவோம். அந்த யூரித்ரானுடைய லெங்க்த்து ஷார்ட் 4 சென்டிமீட்டர் தான் இருக்குது. அப்புறம் வந்து இந்த மென்ஸ்ட்ரல் பேசேஜ் பக்கத்தில் இருக்குது, மோஷன் போகிற பேசேஜ் பக்கத்தில் இருக்கிறதுனால அசெண்டிங் இன்ஃபெக்ஷன் இஸ் வெரி காமன். ஓகே. ஸோ சிம்பிளாக இருக்கும்போதே பார்த்துட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக சரி பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அடுத்த நேர் ஒருத்தவங்க லைனில் காத்திருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம் சொல்லுங்கள் சார். எனக்கு பார்த்தீங்கன்னா பாத்ரூம் உட்காந்துட்டு போவேன் சார். நான் உட்காந்துட்டு போயிட்டு ஒன்றும் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏழ்ந்த ஒன்றும் பார்த்தீங்கன்னா சொட்டு பாத்ரூம் வருது சார். அது எதால சார் அது? அதாவது நார்மலாக வந்து நம்ம யூரின் வந்து சிறுநீர் எங்கேருந்து வருதுன்னா கிட்னிலேருந்து ப்ரொடக்ஷன் ஆகி கிட்னி டியூப் யூரட்டர் வழியாக வந்து பிளாடரில் ஸ்டோர் ஆகி நமக்கு வந்து நம்மளுடைய பிளாடர் கெப்பாசிட்டி வந்து கொள்ளளவு வந்து 400லேருந்து 500 மேலே இருக்கும் நார்மல் ஒரு அடல்ட்டுக்கு. ஓகே. அந்த யூரின் இப்போது வந்து நம்ம பிளாடரை பம்ப் பண்ணி அந்த வெளியே உள்ள வேல்வு ஓப்பன் ஆச்சுன்னா நமக்கு யூரின் போகும், கண்டினியூஸாக யூரின் வெளியே போகும். நமக்கு இந்த யூரினரி ட்ராக்டில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, அடைப்பு இருக்குது, இல்லை நீங்கள் போய் முடித்ததுக்கப்புறம் இந்த ஆண்களுக்கு வந்து அந்த ஃபோர்ஸ்கின் ஒன்று இருக்குது, இந்த ப்ரிப்யூஷன் சொல்லுவோம், அது கொஞ்சம் லாங்காக இருக்குதுன்னு வைங்க. அப்போ அதில் கொஞ்சம் யூரின் தேங்கும். அந்த தேங்கிச்சு அப்படின்னா போனதுக்கப்புறம் சில 1-2 ட்ராப் வர்றது ஒரு காமன் ப்ராப்ளம். அதை வந்து நம்ம ஃபுல்லாக யூரின் போனதுக்கப்புறம் வெளியே வந்துட்டோம்னா ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. நான் வந்து கிட்னி டெஸ்ட் கூட எடுத்தேன் சார். இதில் எதுக்கு எடுத்தீங்க? இது மாதிரி நான் போயிட்டு நான் எடுத்தேன் கிட்னி டெஸ்ட். அதெல்லாம் நல்லா இருக்கு, நார்மலா இருக்கு. அது சொன்னாங்க யூனியா 30 CO09 அப்படின்னு சொன்னாங்க. நல்லா இருக்கு அவனுக்கு அப்படின்னு. சூப்பரா இருக்கு, கவலைப்படாதீங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ நம்மளோட உடலில் இருக்க ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒரு சக்தி இருக்குது, ஒவ்வொரு வேலை பார்க்க முடியா. ஸோ இந்த கிட்னியோடைய பங்கு என்ன நம்மளுடைய உடல் நார்மலாக இயங்குறதுக்கோ இல்லை என்ன மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்யுது? சிறுநீரகம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 சிறுநீரகம் இருக்குது. அதாவது நமக்கு இந்த விலா எலும்புக்கு கீழே, அதாவது கொஞ்சம் போஸ்டீரியர்னு சொல்லுவோம், அது கீழே வந்து 2 கிட்னி இருக்குது. அது வந்து ஷேப்பே பார்த்தீங்கன்னா பீன் ஷேப்ட் சொல்லணும். அதனால தான் கிட்னி ஷேப் அப்படிங்கிறதே வந்து பீன் ஷேப்டு. 2 ஒவ்வொன்றுமே வந்து ஒரு 130 கிராம்லேருந்து 150 கிராம் வரைக்கும் இருக்கும். அதில் வந்து அந்த ஃபங்க்ஷனல் யூனிட்னு சொல்லுவோம் நெஃப்ரான், அதாவது 1 to 1.5 மில்லியன் நெஃப்ரான். ஈச் கிட்னியில் வந்து 1 to 1.5 மில்லியன் நெஃப்ரான் இருக்குது. இப்போ நம்ம உடம்பில் உள்ள வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ், இப்போ நிறைய தண்ணி குடிக்கிறோம், நிறைய மாத்திரைகள் சாப்பிட்றோம், நிறைய மருந்துகள் உணவுகள்லாம் உட்கொள்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம யூரின் மூலமாக எக்ஸ்க்ரீட் பண்ணுறது கிட்னியோடைய ஒரு பாகம். இன்னொன்று வந்து நம்ம உடம்பில் உள்ள பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்குது. இல்லை ரத்தம் ப்ரொடக்ஷன், நம்மளுடைய ரத்த உயிரணுக்களும் அங்கேருந்து இதாகுது. அதே மாதிரி ஹார்மோனல் பேலன்ஸ் இருக்குது, நிறைய வேலைகள் இருக்குது. அதனால தான் கிட்னி வந்து நமது உடம்பில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்கன் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கோம். அடுத்த நேர்களை வணக்கம். வணக்கம். ஹலோ, லைனில் இருக்கீங்க. ஹலோ. ஓகே. ஸோ இப்போ இதோடைய முக்கியத்துவம் பார்த்தோம். என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இந்த சிறுநீரகத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது டாக்டர்? இப்போ காமனாக ப்ராப்ளம் பார்த்தோங்கன்னா, அதாவது சிறுநீரகத்தில் வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து சோர் த்ரோட்டுன்னு அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரும் இல்லையா, அப்போ வந்து இந்த ஸ்ட்ரெப்டோகாக்கல் இன்ஃபெக்ஷன் வர்றது, அதனால பின்விளைவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பின்விளைவுகள்னால் இந்த இம்யூனலாஜிக்கல் ப்ராப்ளம்னு சொல்லி கிட்னி அஃபெக்ட் பண்ணும், போஸ்ட் ஸ்ட்ரெப்டோகாக்கல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி இந்த இப்போ நெஃப்ரான்னு சொன்னேன் இல்லையா, அந்த இதில் வந்து குளோமர்லஸ்ங்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு யூரினை அந்த நமக்கு பிளட்டை ஃபில்டர் பண்ணி யூரினாக வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு ஃபில்டர் இருக்குது. இப்போ அதில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா
அந்த ஃபில்டர் மெக்கானிசமே நமக்கு டேமேஜ் ஆகி போச்சுன்னு வைங்க. இப்போ டேமேஜ் ஆகும்போது என்ன ஆகும், யூரின் ஃபில்டரை வந்து நமக்கு நிறைய கிட்னி வந்து அந்த வேஸ்ட் ப்ராடக்ட் மட்டும் எக்ஸ்க்ரீட் பண்ணுறதில்ல, நல்ல ப்ராடக்டை உள்ளே அப்சார்வ் பண்ணிக்கும். ஓகே. ஸோ அப்போ அந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வெளியே போகிறதோட சேர்ந்து மெயினாக வந்து இந்த ப்ரோட்டீனும் ஃபில்டர் ஆகும். ப்ரோட்டீன் நிறைய வெளியே விடாமல் தடுக்கிறது கிட்னியோட இன்னொரு ஃபங்க்ஷன் கூட. இப்போ அந்த ப்ரோட்டீன் லூஸ் ஆகும். நம்ம உடம்புல ப்ரோட்டீன் லூஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், நம்மளுடைய பிளட் ப்ரெஷரில் வந்து கம்மியாகதாகும். அப்புறம் வந்து எடிமா வரும், உடம்பெல்லாம் நீர் போடும். ஸோ மெயின் ப்ராப்ளம் தான் அந்த கிட்னியோடைய மெயின் ஃபங்க்ஷன். அந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து வெளியே போகாமல் உடம்புலே தங்க ஆரம்பிச்சிடும். அந்த கிரியாட்டினின் அப்படின்னு சொல்லுவோம். அது ப்ரோட்டீன் லூஸ் ஆகிறது, கிரியாட்டின் நம்ம உடம்புல அதிகமாகிறதுனால இட் வில் அஃபெக்ட் ஆல் பார்ட் ஆஃப் அவர் பாடி. ஹார்ட்டை அஃபெக்ட் பண்ணும், போன் குரோத்தை அஃபெக்ட் பண்ணும், பிரெயினை அஃபெக்ட் பண்ணும். ஸோ உடம்புல உள்ள எல்லா பாகத்தையும் அஃபெக்ட் பண்ணும் அந்த உப்பு சத்து அதிகமாகிறதுனால. அது ஒரு மெயின் அதை தான் வந்து அப்படியே ப்ராக்ரஸ் ஆச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு அந்த க்ரானிக் கிட்னி டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அது ஒரு 5 ஸ்டேஜாக பிரிப்பாங்க. 5 ஸ்டேஜாக பிரிச்சுட்டு அது அந்த கிரியாட்டின் எவ்வளோ ஆகுது, எவ்வளோ ப்ரோட்டீன் லாஸ் ஆகுது, அந்த அதை வச்சு 5வது ஸ்டேஜ் வந்து கிட்னி சிறுநீரக செயலிழப்பு, கிட்னி ஃபெயிலியர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி போகிறது. இப்போ சிறுநீரக செயலிழப்பு வந்துருச்சுன்னா நம்ம உடம்புல உள்ள வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வெளியே போகாது, உடம்புலேயே தங்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட் கேன் அஃபெக்ட், நம்ம ஹார்ட் அஃபெக்ட் பண்ணலாம், பிரெயின் அஃபெக்ட் பண்ணலாம், உடம்புல உள்ள போன்ஸ் அஃபெக்ட் பண்ணலாம், போன் குரோத்துக்கெல்லாம் அஃபெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா நம்ம வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை வெளியேற்றணும். ஸோ வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை வெளியேற்றுறதுக்கு எப்படின்னா இப்போ இந்த செயற்கை முறையில் டயாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த டயாலிசிஸ் பண்ணி நம்ம உடம்புல உள்ள வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை வெளியேற்றுறது ஒன்று. இது தவிர கிட்னியில் கல் வரலாம், கட்டிகள் வரலாம், அப்படி இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ இப்போது ஆண் பெண் அப்படின்ட்டு பிடிச்சு ஆண்களுக்கு குறிப்பாக இது மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பெண்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குன்னு ஏதாவது இருக்கா? எஸ்பெஷலி எல்லா யூரினரி ப்ராப்ளங்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக கிடையாது. பட் பெண்களுக்கு வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த யூரித்ரான் நம்ம பிளாடர்லேருந்து யூரின் வரக்கூடிய வெளியே வரக்கூடிய பாதையினுடைய லெங்த் வெரி ஷார்ட். அந்த மாதிரி இருக்கும்போது அதுவும் வந்து நமக்கு இந்த மென்ஸ்ட்ரல் பேசேஜ் பக்கத்தில் இருக்குது, மோஷன் பேசேஜ் பக்கத்தில் இருக்குதுன்னா அசெண்டிங் இன்ஃபெக்ஷன் இஸ் வெரி காமன். ஓகே. ஸோ அதை நம்ம தடுக்கிறது நம்ம கிட்ட தான் இருக்குது. ஓகே. ஸோ குறிப்பாக இந்த மெனோபாஸ் டைமில் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் அதிகம். ஆமாம், அது ஓல்டேஜில் வரும்போது என்ன ஆகும், டயபெட்டிஸ். இன்னொன்று வந்து மெனோபாஸ்னால என்ன ஆகுது, மெனோபாஸ்னால் நம்ம இந்த ஹார்மோன் வந்து நம்மளால் மெயின்டைன் பண்ணுது இல்லையா, அப்போ இந்த வஜைனா பக்கத்தில் உள்ள மீக்கோசாலாம் வந்து நல்லா நார்மலாக மெயின்டைன் ஆகும். சம்டைம் மெனோபாஸ் ஆனதுக்கப்புறம் அது ரொம்ப ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி ட்ரை ஆகும்போது இந்த யூரினரி பாசேஜ் சேர்ந்து கொஞ்சம் சுருங்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து நிறைய பேர் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இளம் பெண்களில் வேலைக்கு போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு வீட்டில் யூரின் போவாங்க, அதுக்கப்புறம் சாயங்காலம் வந்து தான் யூரின் போவாங்க, இடையில வந்து யூரினே போக மாட்டாங்க. ஸோ அந்த அடக்கி வைக்கிறதுனால என்ன ஆகும், பிளாடர் ரொம்ப ஓவர் டிஸ்டன்ட் ஆகிடும். ஸோ ஓவர் டிஸ்டன்ட் ஆகிட்டு நம்ம யூரின் போனோம் அப்படின்னா நம்மளால் ஃபுல்லாக போக முடியாது, தேங்கிச்சுன்னா இன்ஃபெக்ஷன். ஓகே. ஸோ தொடர்ந்து அடுத்த நேயர்கிட்ட பேசிடலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். எஸ் சார், டாக்டர் கிட்ட பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வேலூர்லேருந்து செல்வ கணேசன் பேசுகிறேன் ஐயா. சொல்லுங்கள் செல்வ கணேசன். சார், எங்களுக்கு வந்து சுகர் இருக்குது, பிபி இருக்குது சார். நைட்டில் ஒரு 4-5 முறை எழுந்து யூரின் போகிறேன் சார். எனக்கு 64 வயசு ஆகுது சார். மாத்திரை வந்து 7-8 விதமான மாத்திரை சாப்பிட்றேன். அதனால என்ன சிறுநீரக பாதிக்குன்னா பயமா இருக்குது. ஆமாம், அதாவது சார் எத்தனை சொல்லி முடிச்சிட்டிங்களா? எக்கோஸ்பிரின் ஏபி 75-20 சாப்பிட்றோம். சரி. பிளான் 25 mg, கிளீசிபைஸ், லோசாரன் 25H, இது மாதிரி 7 மாத்திரை சாப்பிட்றேன் சார். அதாவது நமக்கு வந்து இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சிறுநீரகம் பாதிப்பு வந்து இந்த சுகர் பிபி உள்ளவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, 50% சிறுநீரக செயலிழப்புக்கு காரணம் வந்து இந்த சுகரும் பிபியும் தான். அந்த சுகரும் பிபியும் வந்து நம்ம ஒழுங்காக மருத்துவரை அணுகி
அதை செக்கப் செய்து ஒழுங்காக கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டோன்னா சிறுநீரக பாதிப்பு வராது. இந்த மாத்திரை சாப்பிட்றதுனால என்ன சிறுநீரகம் அஃபெக்ட் ஆகுமா சார்? மாத்திரை சாப்பிட்றதுனால வராது. மாத்திரை வந்து ஒழுங்காக சாப்பிடலனா தான் ஓ அப்படிங்களா? சுகர் பிபி அதிகமாகி உங்களுடைய சிறுநீரக செயலிழப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆ. அதனால ஒழுங்காக மருத்துவரை பார்த்து ரெகுலராக செக்கப் பண்ணி சிறுநீரக பாதுகாப்பு என்ன அது வழிமுறை சொல்லுங்க சார். சிறுநீரக பாதுகாப்பு பார்த்தீங்கன்னா 8 கோல்டன் ரூல்ஸ்னு சொல்லுவோம். ஆ. ஓகே சார், தொடர்ந்து அதை டாக்டர் சொல்ல நம்ம கேட்கலாம். நன்றி. எஸ், இந்த 8 கோல்டன் ரூல்ஸ் வந்து அவர் மட்டும் இல்லாம நிறைய எல்லாருக்கும் நேயர்களுக்கு பயன்படும் நினைக்கிறேன். சொல்லுங்க சார். இப்போ 8 கோல்டன் ரூல்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டே ஆக்டிவ், அதாவது சோம்பேறியாக இல்லாமல் நல்லா ஆக்டிவாக இருக்கணும். இப்போ சுகர் உள்ளவங்க ரெகுலராக சுகரை பார்த்து செக்கப் பண்ணி மருத்துவரை அணுகி அதுக்கு மாத்திரை சாப்பிட்டுக்கணும். 2வது. 3வது வந்து ஹைப்பர் டென்ஷன், பிளட் ப்ரெஷர், அது ரத்த அழுத்தம் அதிகமாக உள்ளவங்களும் அதையும் ரெகுலராக பார்த்து செக்கப் பண்ணி இது பண்ணிக்கணும். ஹெல்தி டயட் ஒழுங்காக நல்லா சாப்பிட்டு வெயிட்டை மெயின்டைன் பண்ணிக்கணும். உடல் பருமன் ஆனாலும் ப்ராப்ளம் வரும். ஸோ 4 சொல்லியிருக்குன்னா, அப்புறம் அடிக்குவேட் ஹைட்ரேஷனாக தேவையான அளவு தண்ணீர் குடிக்கணும். தேவையான அளவுனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைப்படும். ஸோ நார்மலாக ஒரு ஆவரேஜ் அடல்ட் நல்ல ஹெல்த்தியாக உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2.5 லிட்டர் யூரின் வெளியே வரணும். அதாவது இப்போ அதே ஒருத்தர் வந்து ரொம்ப தோட்டத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு வெயிலில். இப்போ அவர் வந்து நிறைய வெயிலில் நிற்கும்போது நிறைய இது ஸ்வெட்டிங் ஆகும். அப்போ அவர் நிறைய தண்ணி குடிக்க வேண்டியிருக்கும். ஸோ நார்மலாக வந்து 2.5 லிட்டர் யூரின் வந்து வெளியே வரணும். யூரின் வந்து எல்லோ கலரில் வருதுனாலே இல்லை எரிச்சலோட வருதுனாலே நம்ம தண்ணி நிறைய குடிக்கலை. ஸோ டீஹைட்ரேஷன் இருக்குது. டீஹைட்ரேஷன் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன். அதுக்கப்புறம் ஸ்மோக் பண்ணுவீங்களா, ஸ்மோக்கிங் ஸ்டாப் பண்ணணும். அதுக்கப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கவுண்டரில் போய் சொல்லி வலி மாத்திரை வாங்கி சாப்பிட்றது. ஓவர் த கவுண்டரில் போய் கடையில் போய் கேட்டிங்கன்னா அவன் ஆக்சன் 500 விக்ஸ் அந்த மாதிரி நிறைய வலி மாத்திரைகள் நிறைய சாப்பிட்றதுனாலையும் கிட்னி டேமேஜ் ஆகும். இப்போ சிம்பிளாக ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நமக்கு ஒரு யூரின் டெஸ்ட்டோ ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம கிட்னி நல்லா இருக்கான்னு செக் பண்ணிட்டோன்னா இந்த 8 வழிமுறைகள் நம்ம கடைபிடித்தோம் என்றால் கிட்னி சிறுநீரக செயலிழப்பிலிருந்து நம்ம தடுத்துக்கூடாது. சிறப்பு சார். அடுத்த நேயர் பார்ப்போம். ஹலோ, வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். பேசணும்ண்ணே. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் சார். எங்க ஹஸ்பண்டுக்கு வந்து டயபெட்டிக் இருக்கு. அவங்க மார்னிங் இந்த யூரின் போனாங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் நுரையா வர மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அது என்ன காரணம்னு தெரியல சார். அது எதனா டெஸ்ட் எடுக்கணுமா என்னன்னு தெரியல. ஆமாம். எத்தனை வயசு ஆகுது அவருக்கு? 71 இயர்ஸ் ஆகுது சார். 71 ஆகுது. எத்தனை வருஷமா சுகர் இருக்கு? சுகர் ஒரு 20 இயர்ஸ்க்கு மேல இருக்கு சார். 20 இயர்ஸ்க்கு மேல. ஆனா வந்து ரொம்ப நார்மலா இருக்கு சார். எப்பவுமே இது வரைக்கும் அதிகமாலாம் ஆனதே இல்ல. 7க்குள்ளதான் சார் இருக்கு. அதான் சுகர் ரொம்ப நாளா இருக்குது அப்படின்னா புறாத்திய யூரின் வருது அப்படின்னாக்கி யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்துன்னா வரலாம். இல்லை நமக்கு யூரின்ல வந்து புரோட்டீன் புரதச்சத்து யூரின்ல வெளியேறுச்சுனாலும் நமக்கு அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல அது ஒரு மருத்துவர் சிறுநீரக மருத்துவரை அணுகி ஒரு சிம்பிள் யூரின் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அப்புறம் வந்து நம்ம கிரியாட்டின் செக் பண்ணி பார்த்துக்கிட்டோன்னா அந்த புரோட்டீன் எவ்வளவு லாஸ் ஆகுது. நார்மலாக வந்து நம்ம உடம்புலேருந்து 150 மில்லிகிராம் வரைக்கும் புரோட்டீன் வெளியேற்றலாம், யூரினில் போகலாம். சப்போஸ் நம்ம 24 மணி நேரம் யூரின் 24 மணி நேரம் அந்த புரோட்டீன் செக் பண்ணி பார்த்து அது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நெஃப்ராலஜி டாக்டரையோ இல்லை யூராலஜி டாக்டரையோ பார்த்து செக்அப் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு நல்ல முறையில் ஹெல்ப் பண்ணி அந்த புரோட்டீன் லாஸை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சரி சார். இப்போ நாங்கள் என்ன டெஸ்ட் சார் எடுக்கணும்னு சொன்னீங்க? அதுதான் சொல்ல நீங்கள் டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணிக்கிறது பெட்டர். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கண்டிப்பாக சார். கண்டிப்பாக. ஸோ இப்போ நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த டயபெட்டிஸ் தொடர்பாகவும் பிளட் ப்ரெஷர் தொடர்பாகவும் இருக்குது. அதுக்கான காரணம் என்ன? குறிப்பாக இந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு கிட்னி பாதிப்பு ஏற்படுறதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, டயபெட்டிஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்பில் உள்ள சுகர் அதிகமாகிறதுனால அந்த நார்மலாக நம்ம உடம்பே வந்து ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் செல்னால தான் ஃபார்ம் ஆகுது. அந்த செல்லுக்குன்னு ஒரு தேவையான சுகர் தேவைப்படுது. அந்த சுகர் அதிகமாகும் போது என்ன ஆகுது, அந்த செல்லுடைய ஃபங்க்ஷன் இதாகுது. அப்போ வந்து நம்ம உடம்பில் உள்ள எல்லா செல்லுமே அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உடம்பில் உள்ள இரத்த குழாய்கள், நரம்புகள் எல்லாமே அஃபெக்ட் ஆகுது. கண்ணு அஃபெக்ட் ஆகணும், கிட்னி அஃபெக்ட் பண்ணணும், பிரெயினை அஃபெக்ட் பண்ணணும், ஹார்ட்டை அஃபெக்ட் பண்ணணும். ஸோ சுகர் அப்படிங்கிறது வந்து ஒரு மோசமான
அது வந்து ஒரு என்ன சொல்லுவோம் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். அது நிறைய காரணங்கள் இருக்குது. சிலருக்கு ஜெனட்டிக்காகவும் வருது. ஸோ அது நம்ம கண்டுபிடிச்சி நிறைய பேருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நிறைய ஜங்க் ஃபுட்டு நிறைய சாப்பிட்றோம். கண்ட ஃபுட்டு கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்றதில்ல, எக்ஸசைஸ் இல்லை, எல்லாருமே வந்து ஒரு மெக்கானைஸ்டு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து ஒழுங்காக அதே மாதிரி நிறைய பேர் இந்த நேட்டிவ் மெடிசின் நிறைய பேர், அதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு மருத்துவரை அணுகாமல் நிறைய லேகியங்களோ அது இது நிறைய சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி சாப்பிடும்போதும் நமக்கு வந்து சிறுநீரக செயலிழப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. ஸோ இந்த கிட்னி செயலிழப்புன்றது சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் வரும்பொழுது அது எப்படி இருக்குது சார்? அவங்களுக்கெல்லாம் எதனால் அந்த மாதிரி வருது? அதாவது நிறைய பேருக்கு வந்து இந்த பிறவியிலே சில சிறுநீரக பிறவியிலே உறுப்பு அந்த என்ன சொல்லுவோம் கஞ்செனிட்டல் டிசீஸ், அதாவது கிட்னியிலே நிறைய ப்ராப்ளங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிறவியிலே சிலருக்கு கிட்னி இல்லாமல் இருக்கலாம், ஒரு கிட்னி இருக்கும், அதில் நிறைய நீர்க்கட்டிகள் இருக்கலாம். அந்த கிட்னி போகிற வழியில் வந்து அடைப்பு இருந்திருக்கும். அதாவது பிறவிக்குள்ளே ப்ரெக்னன்சியாக இருக்கும்போதே யூரினரி ட்ராக்டில் அடைப்பு வரலாம். அந்த அடைப்பு இருந்து இப்போ குழந்தை பிறக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அப்போவே கிட்னி ரெண்டும் வீங்கி போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து அந்த கிட்னியினுடைய ஃபங்க்ஷன் செயல் வந்து ரொம்ப இழந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்த நேர் லைனில் இருக்காங்க, பார்த்துலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம் மேடம். நான் ராமநாதபுரம் காட்டன்குடியில இருந்து முருகன் பேசுறேன். சொல்லுங்க முருகன். டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம். டாக்டர் எனக்கு என்ன பிரச்சனைடா, இந்த எனக்கு வந்து முதல்லாம் வந்து டக்குன்னு உடனே யூரின் வந்து போயிருவேன் டாக்டர். இப்போ வந்து சொல்லுங்க. இப்போ வந்து என்னட்டா கொஞ்சம் நம்ம டிலே ஆகிதான் ரொம்ப நேரம் கழிச்சு போய் வந்தாலும் ரொம்ப நேரம் கழிச்சா மேடம் யூரின் போக இருக்கு சூழ்நிலை இருக்கு டாக்டர். அதனால அப்படி ரொம்ப லேட்டாகி வர்றதா இருக்குமா? எத்தனை வயசாகுது உங்களுக்கு? எங்களுக்கு 28 டாக்டர். 28 தான். 28ல் வந்து இந்த மாதிரி யூரின் பிரச்சனை வரக்கூடாது. இப்போ யூரின் வந்து நமக்கு வந்து ரொம்ப நேரமாக போகிறீங்க, மெல்லிஸாக போகுது, அங்கே போய் நின்னா உடனே வரமாட்டேக்கு அப்படின்னா 2 காரணங்கள் இருக்கலாம். ஒன்று வந்து யூரின் போகிற வழியில் ஏதாவது பிளாக் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இல்லை யூரின் போகிறல அந்த பம்பிங், நமக்கு பிளாடர் பம்ப் பண்ணி தான் யூரின் வெளியே வருது, அப்போ அந்த பம்பிங் ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது. ஸோ அதனால் ஒரு நீங்கள் யூராலஜிஸ்ட்டை செக் பண்ணி பார்க்கணும். சிறுநீரக அறுவை சிகிச்சைத்துறை மருத்துவர் யாராக இருந்தாங்கன்னா உங்கள் ஏரியா பக்கத்தில் போய் பார்த்து அவர் நிறைய சில டெஸ்ட்டுகள் செய்வார். ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். அந்த யூரின் ஃப்ளோ ஸ்பீட் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு மிஷினில் வந்து யூரின் போக சொல்லுவாங்க. அப்போ அந்த யூரினுடைய ஸ்பீடு என்ன மாதிரி இருக்குது, இப்போ நார்மலாக இருக்குதா இல்லை அடைச்சி போகுதா, அடைப்பு இருந்ததுன்னா அந்த அடைப்பை காரணத்தை கண்டுபிடிச்சி அந்த அடைப்பை சரி பண்ணிட்டோன்னா உங்களுக்கு சரியாயிடும். இல்ல முதல் தடவை டாக்டர் இந்த மாதிரி போனதுக்கு என்ன சொன்னாங்கடா, அந்த ஹீட்னால கூட அப்படி இருக்கலாம், தண்ணி அதிகமாக குடிங்க அப்படிங்கிறாங்க டாக்டர். அதுங்க ஹீட்னால வராது, பிளாக் இது இருந்தால் தான் நமக்கு அடைச்சி போகிறதுக்கு அந்த மாதிரி வரப்பது வாய்ப்பு இருக்குது. டாக்டர் பார்த்து. நன்றி சார். அடுத்த நேயர்கள் வணக்கம். தொடர்ந்து நேயர்கள் கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய தொலைபேசி எண்கள் 2499-101-4 மற்றும் 2498-172-6. அடுத்த நேயர்கள் வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம். நான் சென்னையில இருந்து லீனா பேசுறேன். சொல்லுங்கம்மா, டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. சிற்பப்பையில கட்டி வர்றதுக்கு அதுக்கும் கிட்னி சம்பந்தம் உண்டா? சிற்பப்பையில இந்த ரெண்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. கர்ப்பப்பையில கட்டி வர்றது கேன்சர் கட்டி தொடர்பு உண்டான்னு இல்லை ரெண்டு அது கர்ப்பப்பையில் கட்டி வர்றதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இப்போ அந்த கட்டி வந்து நம்ம அதாவது இப்போ சிறுநீரகத்துலேருந்து யூரின் வந்து நீர்ப்பைக்கு வர்றதுக்கு 2 டியூப் வழியாக வரும், யூரட்டர்னு சொல்லுவோம். அது வந்து அந்த கர்ப்பப்பை பக்கத்தில் தான் வரும். ஸோ கட்டி வந்து அந்த டியூபை அழுத்தத்தினால கிட்னியில் வீக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் கட்டிக்கும் கிட்னிக்கும் சம்மந்தமும் கிடையாது. இந்த போன் பேசுனா, டச் போன் பேசுனா ஒரு மாதிரி பண்ணுது. நான் பட்டன் போன் தான் யூஸ் பண்றேன். இவரு ஆளு டச் போன்ல பேசுனா அது உடம்பு இதாயிருது. அது டாக்டர் அதை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. அது எதுனால அந்த ரேடியேஷன் ஒத்துக்கலன்னு சொல்றாங்க. அதுதான் ஒத்துக்காதுன்னா விட்டுருங்க. டச் போனுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. பட் அதை யூஸ் பண்ணாம இருக்கிறது நல்லது தானே. இல்ல பட்டன் போனு அவசரத்துக்கு பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை பேசணும், யார்கிட்டையும் பேச மாட்டேன். அவர்கிட்ட தான் ஒரு வார்த்தை சேர்ந்து. சரிம்மா. ஓகேம்மா, நன்றி நன்றி, தேங்க்யூ.
இப்போ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பார்த்துட்டே இருக்கும். இப்போ டயாலிசிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்துட்டே இருக்கோம்ல சார், எந்த மாதிரியான பேஷண்ட்டுக்கு டயாலிசிஸ் பண்ணுவீங்க? ஏன்னா கிட்னி பிரச்சனை வர எல்லாருக்கும் நம்ம அதை பண்ணிட போகிறதில்ல. எந்த ஸ்டேஜில் டயாலிசிஸ் அப்படின்றத வந்து நீங்கள் பரிந்துரைப்பீங்க? எந்த மாதிரியான டயாலிசிஸ்லாம் இருக்குது அப்படின்றதையும் கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போது நான் சிறுநீரக செயலிழப்பு வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, முதல்லையே கண்டுபிடிச்சோன்னா அதாவது அந்த நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னாக்கி, நம்ம கிட்னிலேருந்து எவ்வளோ ப்ரோட்டீன் லாஸ் ஆகுது. இந்த கிரியாட்டினின் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது நம்ம உடம்புல, ஒரு ப்ரோட்டீன். அந்த இது வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா 0.7 to 1.1 அந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் வரைக்கும் நார்மல்னு அக்செப்ட் பண்ணிக்குவோம். இப்போ நமக்கு உடம்புலேருந்து நிறைய ப்ரோட்டீன் லூஸ் ஆகுது, இல்லை அந்த கிரியாட்டின் வந்து அதிகமாகுது, வேஸ்ட் ப்ராடக்ட்டு எக்ஸ்க்ரீட் ஆகலை, வெளியே போகலை அப்படின்னா அந்த கிரியாட்டின் கூடும். ஸோ அது வச்சு அது நிறைய பேராமீட்டர்ஸை வச்சு அது 5 ஸ்டேஜ் அப்படி ஜிஎஃப்ஆர்னு சொல்லுவோம். ஜிஎஃப்ஆர்னா குளோமருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட். அந்த கிட்னி எப்படி ஃபில்டர் ஆகுது, நார்மல் பார்த்தோன்னா 80லேருந்து 120 வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த நார்மலாக உள்ளவங்களுக்கு 120 அப்படின்னா அதை வந்து 5 ஸ்டேஜாக பிரித்து கடைசி ஸ்டேஜ் வந்து ஸ்டேஜ் 5ன்னு சொல்கிறத வந்து சிகேடி 5 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது வந்து 10 mlக்கு வந்துருச்சு அப்படின்னா சிகேடி 5. அது மாதிரினா கிட்னி செயலிழந்துருச்சு. அப்போ அந்த கிட்னி செயலிழந்து போச்சுன்னா நம்ம உடம்புல உள்ள வேஸ்ட் ப்ராடக்ட் வெளியே போகாது. ஸோ அப்போ அந்த இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு செயற்கை முறையில் டயாலிசிஸ் பண்ணுறது, அது செயற்கை கிட்னின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணுறது. அந்த டயாலிசிஸை வந்து 2 வகையாக பிரிப்பாங்க. ஒன்று ஹீமோ டயாலிசிஸ்னு பேர், இன்னொன்று வந்து பெரிட்டோனியல் டயாலிசிஸ். ஹீமோ டயாலிசிஸ்னால் நம்ம உடம்புல உள்ள பிளட்டை எடுத்து மெஷினில் செலுத்தி மெஷினில் சுத்திகரிப்பு பண்ணிவிட்டு திரும்ப நம்ம உடம்புலேயே பிளட்டை அனுப்பி விட்டுறது. அது வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் பண்ணிக்கிறது பெட்டர். இன்னொரு இந்த பெரிட்டோனியல் டயாலிசிஸ்ங்கிறது வந்து ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணி வயிற்றுக்குள்ளே ஒரு டியூபை விட்டுருவாங்க. நம்ம ஃப்ளூயிட்ஸ், அந்த நம்ம உடம்புல உள்ள வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வெளியே அனுப்புறது உடம்புக்குள்ளே வயிற்றுக்குள்ளே அனுப்பி அந்த ஃப்ளூயிடை வந்து திரும்ப வெளியே எடுக்கும்போது அந்த உடம்புல உள்ள வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அது கூட வெளியே வந்துடும். அது வந்து பெரிட்டோனியல் டயாலிசிஸ்ன்னு சொல்கிறது. இப்போ இது ரெண்டும், இப்போ பெரிட்டோனியல் டயாலிசிஸே பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா, இல்லை ஹீமோ டயாலிசிஸே பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது அது ரொம்ப நாளாக பண்ணவும் முடியாது, அதனால் நிறைய செலவுகள் இருக்குது. இப்போ அதுக்கு மாற்றாக தான் இந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது இருக்குது, டிரான்ஸ்பிளான்ட்னு சொல்லுவோம். அந்த இது பண்ணிக்கிட்டால் நமக்கு நிறைய பண இழப்பு இருக்காது, நம்மளுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லாயிருக்கும். அந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது வந்து இன்னொரு ஓகே. இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து எந்த அளவுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்? ஏன்னா இப்போ நிறைய நம்ம பார்க்குற முகநூல்கள்லாம் வந்து தந்தைக்காக மகள் கொடுத்தாங்க, அப்படி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் போகிறாங்க. ஸோ அது யாருக்கு கொடுக்கலாம்? ஸோ என்ன மாதிரியான கண்டிஷனில் வந்து அது அப்ரிஷியேட்டபிள்? அதாவது நமக்கு இப்போ பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுவோம். பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்னா வந்து ஏ குரூப் வந்து ஏ கொடுக்குறது, பி குரூப் வந்து பி கொடுக்குறது, ஏ பிக்கு கொடுக்க முடியாது, பி ஏக்கு கொடுக்க முடியாது. அந்த மாதிரி பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனுக்கு வச்சுருக்குறோம். அதே பேசிஸ் தான். ஸோ அது கிட்னி கொடுக்கறது வந்து இப்போ ஓ குரூப் பார்த்திங்கன்னா யூனிவர்சல் டோனர், எல்லாருக்கும் கொடுக்கலாம். அதே மாதிரி ஏபி பார்த்திங்கன்னா யூனிவர்சல் ரெசிபியண்டாக இருப்பாங்க, எல்லாருக்கிட்டேருந்து வாங்கிக்கலாம். பட் அந்த மாதிரி தான் இப்போ வந்து ஏ குரூப்பில் உள்ளவங்க பிளட்டு வந்து கிட்னி வந்து இது பண்ணிக்கலாம். பட் என்ன அதுனாக்கி நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இல்லை ஹோட்டான்னு சொல்லுவோம், ஹியூமன் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதன் பிரகாரம் வந்து இப்போ இந்த ஆர்கன் டிராஃபிக் அப்படின்னு சொல்லி நிறைய இதெல்லாம் நிறைய அன்ரிலேட்டட் டிரான்ஸ்பிளான்ட்லாம் பண்ணுறது, அதெல்லாம் வந்து பேண்டின் நம்ம கட்டமைப்பில் வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா ஏழைகள்லாம் நிறைய பேர் கிட்னிக்காக அவங்கள கிட்னி எடுத்து இது பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு முன்னாடியெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்து அந்த இதெல்லாம் வந்து தடுக்கிறங்கிறதுக்காக அந்த ஆக்ட் வந்து ரொம்ப இதாக இருக்குது. ஸோ அதனால் சொந்தக்காரங்க கிட்னியை தானம் பண்ணுறது வந்து நல்லது. அதுவும் பிளட் ரிலேட்டட் அப்போ வந்து இருக்கும், மேட்ச் நல்லாயிருக்கும். அவங்க எனக்கு தெரிஞ்சு 35 வருஷம் 40 வருஷம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி நல்லா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆமாம், கொடுத்தவங்களும் நல்லா இருக்கு. ஏன்னா நமக்கு 2 கிட்னியில் ஒரு கிட்னி, அதுவும் கிட்னி கொடுக்குறவங்க வந்து ஹெல்த்தியாக இருந்தால் தான் அவங்ககிட்ட இருந்து கிட்னி எடுப்பாங்க. அவங்க ஹெல்த்தியாக இல்லை அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து கிட்னி எடுக்க மாட்டாங்க. அதனால் ஹெல்த்தியாக இருக்கவங்ககிட்ட அவங்க கிட்னி தானம் பண்ணி, சிலர் பிறவியிலே வந்து ஒரு கிட்னியோடு இருக்கிறாங்க, பிறக்கும்போதே ஒரு கிட்னியோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு சிலருக்கு வந்து சில பிரச்சனைகள் வந்திருக்கும், அந்த கிட்னி டேமேஜ் ஆகி போயிருக்கும், பட் தே கேன் லீவ் தேர் நார்மல் லைஃப். அதனால் வந்து கிட்னியை தானம் பண்ணுறதுனால ஒன்றும் இது கிடையாது, 99% ஒன்றும் பிரச்சனை வரல. ஓகே. ஸோ அடுத்த நேர் ஒருத்தவங்க லைனில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம். ஹலோ. ஹலோ.
என்னோட நேம் வந்து கிருத்திகா. கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. சார், என்னோட மதருக்கு வந்து செர்விக் கேன்சர் இருந்தது 15 years ago. அதுக்கு வந்து நாங்க வந்து ஹீமோ அண்ட் ரேடியேஷன் கொடுத்துருந்தோம். சரி. இப்போ கரண்டா என்ன ஆயிருக்குன்னா, அது ரேடியேஷன்னால வந்து அந்த யூரினரி ட்ராக் அண்ட் அந்த குடல் அதெல்லாம் வந்து ரொம்ப சுருங்கி போயிருக்கு. அந்த ரீசன்னால வந்து நிறைய அந்த பிளட்ஸ் இருக்கும்ல, அந்த யூரினரி இதுல இருந்து பிளட் வந்து வந்துட்டே இருக்கு. யூரின் வந்து ஃபுல்லாவே ரெட்டிஷா இருக்கு ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து என்ன கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்கு அண்ட் அதுக்கு எதுனா கியூர் அந்த மாதிரி இருக்கா? இல்லை, அது வந்து இந்த ரேடியேஷன் கொடுத்து லாங் டேர்ம் எஃபெக்டாக ரேடியேஷன் சொல்லுவோம். அந்த ரேடியேஷன் கொடுக்கும்போது வந்து அந்த கர்ப்பப்பை பக்கத்தில் இருக்கிற பிளாடர் ஆர் இந்த கிட்னி டியூபு ஆர் இந்த மோஷன் போகிற இடம்லாம் பக்கத்தில் வந்து ரேடியேஷன் எஃபெக்ட் இருக்கும். அந்த இதை வந்து ரேடியேஷன் சிஸ்டைட்டிஸ்னு சொல்லுவாங்க. அந்த பிளாடர் வந்து கொஞ்சம் எப்போவுமே ஒரு ஆங்க்ரியாக இருக்கிறதுனால அதுலேருந்து யூரினில் பிளட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து சில மருந்துகள் போட்டு தடுக்கலாம். நீங்கள் உங்கள் பக்கத்தில் சிறுநீரக மருத்துவர் யார் இருந்தாங்கன்னா அவங்கள கான்டாக்ட் பண்ணி எங்கேருந்து இப்போ நமக்கு அது ரேடியேஷன் கொடுத்ததுனால தான் வருதா இல்லை வேறு எதுவும் காரணம் இருக்கா அப்படின்னு பரிசோதிச்சு இது பண்ணோன்னா அதை பண்ணிக்கலாம். இன்னொரு இது என்னென்னா, அந்த ரேடியேஷன் எஃபெக்டோ இல்லை வந்து அந்த உங்களுக்கு ஏற்கனவே இருந்த மெலிகினன்சினால் புற்றுநோயினுடைய தாக்கம் திரும்ப வந்து அதனால் கிட்னி டியூப் எதுவும் அஃபெக்ட் ஆகுதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதை நம்ம செக் பண்ணால் தான் தெரியும். உள்ள யூரின் போகிற உள்ள லைட் போட்டு பார்ப்பாங்க, சிஸ்டாஸ்கோப்பின்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்து அது வேறு புண்ணு வந்து இந்த ரேடியேஷனால தான் புண்ணு வந்திருக்கா இல்லை வேறு எதுவும் காரணமானு இது பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அதுக்கு தகுந்த வைத்தியம் பண்ணிக்கலாம். ஓகே. அது வந்து இப்போ அதுக்கு வந்து கியூர் மாதிரி இருக்குமா இல்லை அதுக்கு ட்ரீட் தான் பண்ண முடியுமா? இந்த மாதிரி இதுக்கு ட்ரீட் பண்ணணும்னா அதுக்கு அதை தான் சொல்கிறேன் இல்லையா, நமக்கு ரேடியேஷனால தான் வருதா இல்லை வேறு எதுவும் காரணம் இருக்கா? ஃபஸ்ட்டு வந்து ரேடியேஷனால தானா அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? ஓகே. அது ப்ரூவன் ஆயிடுச்சு இன்கேஸ் அப்படின்னா லைக் அதுக்கு வந்து எப்படின்னா கியூர் தட் இஸ் பெர்மனண்டா அந்த பெர்மனன்ட் கியூர்னு சொல்ல முடியாது. பெர்மனன்ட் கியூர்னு சொல்ல முடியாது. அது என்ன காரணம், அதாவது வெறும் சிம்பிள் ஒரு இடத்துல இருந்து ப்ளீடிங் வருதுன்னா நம்ம அந்த இதை வந்து கரண்ட் வச்சு அந்த பிளாக் பண்ணிக்கலாம். இப்போ ஹோல் பிளாடர்லேருந்து நமக்கு வருதுன்னா சில மருந்துகள் உள்ளே போட்டு அந்த ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ அது என்ன காரணம், அது திரும்பவும் ப்ளீடிங் ஆகிட்டே இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதான் சொல்கிறேன், மருத்துவரை அணுகி அவங்களுடைய பிளாடர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த வைத்தியம் பண்ணிக்கலாம். ஓகே. தேங்க்யூம்மா, தேங்க்யூ. ஸோ நீங்கள் இப்போ படிக்கும்பொழுது இருந்த டெக்னாலஜிக்கும் இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு நோயை கண்டறியறதுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கும் உதவுது? ஸோ எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்கள் ஒரு அட்வான்ஸ் டெக்னிக்காக பார்க்குறீங்க? அட்வான்ஸ் டெக்னிக் பார்க்குறதுன்னு பார்த்தா முன்னாடி வந்து இப்போ நாங்கள் படிக்கும்போதெல்லாம் வந்து இப்போ டயாலிசிஸ் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப எல்லாருக்கும் ரீச்சாக கிடையாது. இப்போ நிறைய டயாலிசிஸ் சென்டர் வந்துருச்சு, அதனுடைய டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிருச்சு. ஸோ அதனால் இப்போ நான் டயாலிசிஸ் பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதெல்லாம் வந்து முன்னாடி கிட்னி கொடுக்குறாங்க அப்படின்னா ஓப்பன் சர்ஜரி பண்ணுவாங்க. இப்போ கிட்னியை எடுக்கிறது அந்த டொனேட் பண்ணுறவங்களுக்கு வந்து லேப்ராஸ்கோப்பி மூலமாக பண்ணிக்கலாம். இப்போ லேப்ராஸ்கோப்பி மூலமாக பண்ணும்போது அவங்க டோனார் கிட்னி கொடுக்குறவங்க வந்து நோயாளி இல்லையே, அவங்க நார்மல் ஹெல்தி பர்சன். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கீஹோல் ஆப்ரேஷன் மூலமாக பண்ணி ஒரு சின்ன ஒரு 5 சென்டிமீட்டர் இன்சிஷன்லேயே அந்த கிட்னியை எடுத்து அவங்க வந்து இன்னும் 3rd day அவங்க வீட்டுக்கு போயிடலாம். இந்த ஒரு 1 or 1 வீக்லேயே அவங்க வந்து வேலைக்கு போகலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி கூட ரொபாட்டிக் மூலமாக பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது பேஷண்ட்டுக்கு வந்து சீக்கிரமாக வீட்டுக்கு போகிறது, அந்த காஸ்மெசிஸ் அதெல்லாம் வந்து நிறைய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்லாம் இருக்குது. ஓகே. ஸோ நீங்கள் இதுவரை பார்த்ததுலேயே வந்து உங்களுக்கு மறக்க முடியாத கேசஸோ பேஷண்ட்ஸோ இல்லை சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு 1 or 2 எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய இருக்குது. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து ஒரு சிறுநீரக அறுவை சிகிச்சை துறையில் இருக்கிறேன். கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு குழந்தைக்கு வந்து சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கு பிளான் பண்ணுறோம். அவங்க அம்மா வந்து கிட்னி கொடுக்குறாங்க. கிட்னி கொடுக்கும்போது அந்த குழந்தைக்கு வந்து அதாவது யூஷுவலாக ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அந்த உள்ள வந்து நம்ம வயிற்றில் கீழ்ப்பகுதியில் தான் அந்த ஏற்கனவே இருக்க கிட்னி எடுக்க மாட்டாங்க. கீழ்ப்பகுதியில் அந்த இரத்த குழாயில் வந்து அவங்க கொடுக்குற அம்மாவுடைய கிட்னியை வந்து பொறுத்து
ஸோ அந்த குழந்தைக்கு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வலது பக்கம் உள்ள இரத்த குழாய்கள்லாம் டெவலப்பே இல்லை. வலது பக்கம் குழந்தைக்கு அந்த கிட்னியும் இல்லை, அந்த இரத்த குழாய்களும் டெவலப்மெண்ட்டும் இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணி போய் பார்த்துட்டு அந்த இரத்த குழாய், பெரிய இரத்த குழாய் இருக்குது, தமனின்னு சொல்லுவோம் இல்லையா, அயோட்டா. ஸோ அங்கே போய் நம்ம இரத்த கிட்னியை வந்து பொருத்த வேண்டியிருந்துச்சு. அது மறக்க முடியாத ஒன்று. குழந்தை வந்து 6வது நாள் 7வது நாளே நார்மல் ஃபங்க்ஷன் ஆகி நல்லா குழந்தை வீட்டுக்கு போயிடுச்சு. ஓ, சிறப்பு சிறப்பு. ஸோ கேட்குறப்ப வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ தொடர்ந்து அடுத்த நேர் ஒருத்தவங்க லைனில் காத்திருக்காங்க. யாருங்க பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் சார், மயில இம்தியாஸ் அஹமத். சொல்லுங்கள் இம்தியாஸ். சார், சிறுநீரக கற்கள் வராமல் இருக்க என்னென்ன உணவு சாப்பிடணும் சார்? சிறுநீரகத்தில் கற்கள் வராமல் இருக்கணும் அப்படின்னா தண்ணி நிறைய குடிக்கணும். ஒரு நாளைக்கு மினிமம் 3 லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கணும். சரி சார். நான்வெஜ் நிறைய, மீட் நிறைய சாப்பிடுவீங்கன்னா குறைச்சிக்கணும். அதாவது வீக்லி 2 3 சாப்பிடுவீங்கன்னா மாதத்துக்கு 1 நாள் ஆக்கிக்கணும். அதே மாதிரி ஜங்க் ஃபுட்டு நிறைய சாப்பிடக்கூடாது. மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். கீரை வகைகள் நிறைய சாப்பிடுவீங்கன்னா குறைச்சிக்கணும். எதுவுமே வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது. அதாவது வி நீட் பேலன்ஸ் டயட் வேணும், எல்லாத்துலேயுமே ஒரு மாடரேஷன் வேணும். அதனால் வந்து எக்ஸசிவ் ஃபுட்டு எதுவுமே கூடாது. அதாவது எது சாரி கேட்கல. பால் தயிர்லாம் சாப்பிடலாம். அதான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு நாளைக்கு காலைல 1/2 லிட்டர், மத்தியானம் 1/2 லிட்டர், சாயங்காலம் 1/2 லிட்டர் பால் குடிக்கக்கூடாது. ரைட்டுங்களா? காஃபி டீயில் நீங்கள் பால் மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். உங்களுக்கு அதாவது நார்மலாக உள்ளவங்க அது பண்ணிக்கலாம். உங்களுக்கு கல் வரக்கூடிய டெண்டன்சி இருக்குது அப்படின்னா அதெல்லாம் குறைச்சிக்கிறது பெட்டர். தேங்க்யூ சார், தேங்க்யூ. தொடர்ந்து நேயர்கள் கால் பண்ணும்பொழுது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இடமா இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் உங்களுடைய கேள்விகளை சரியாக கேட்கலாம். கேட்கக்கூடிய நேயர்களுக்குமே அது பயனுள்ளதாக இருக்கும் சொல்லலாம். ஸோ இன்று உலக சிறுநீரக தினம். ஸோ சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைப்பது எப்படி என்ற தலைப்பில் நம்மளுடன் சிறுநீரக மருத்துவரான டாக்டர் முத்து வீரமணி அவர்கள் நம்மளோட பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களும் தொடர்ந்து நிறைய கேள்விகள் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. டாக்டர் ரொம்ப அழகாக பதில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் தொடர்ந்து கால் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய தொலைபேசி எண்கள் 249901 24991014 மற்றும் 24981726 என்ற எண்களுக்கு கால் பண்ணலாம். நிகழ்ச்சி நடத்தபடியாக ஒரு நேயர்களோ. வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம். நான் ராமச்சந்திரன் அம்பத்தூர்லேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்க ராமச்சந்திரன். எனக்கு 76 வயசு ஆகுது சார். சார் உங்களோட ரேடியோ வால்யூம் குறைச்சிக்கலாமா? கண்ட்ரோல் வச்சிருக்கிறேன் சார். உங்க ரேடியோ வால்யூம் குறைச்சிக்கோங்க ப்ளீஸ். பிபி இருக்குது, பிபி கண்ட்ரோல் வச்சிருக்கிறேன். நான் டெய்லி 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறேன் சார். அதெல்லாம் அளந்து கரெக்டாக குடிக்கிறேன் சார். ஆனால் எனக்கு யூரின் வந்து உக்காஞ்சா நடந்தா வர மாட்டேங்குது, படுத்தா தான் ஃப்ரீக்வெண்ட்டாக வருது. இது எதனால சார்? அது அதாவது இந்த வயசான காலத்தில் உங்களுக்கு ஏற்கனவே சுகர் பிபி இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க. இல்லை சுகர் கிடையாது, பிபி இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க. இன்னொன்று வந்து இந்த வயசாகும்போது ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்க சார். நமக்கு முடி எப்படி நரைக்குதோ அதே மாதிரி அந்த ப்ராஸ்டேட் அப்படிங்கிற ஒரு கிளாண்ட் இருக்குது நம்மளோட முதல்ல. அது வந்து இந்த பிளாடர்லேருந்து யூரின் வெளியே வரக்கூடிய பாதையில் இருக்குது. அது வயசாகும்போது என்லார்ஜ் ஆகும். அந்த என்லார்ஜ் ஆகிறதுனால என்ன ஆகும், யூரின் வந்து நமக்கு முக்கி போக வேண்டியிருக்கும், ஸ்லோவாக போகும், அடிக்கடி போகும். அது வந்து அந்த சம்டைம் அந்த பிளாடருக்குள்ளே வளர்ந்துச்சு அப்படின்னா அந்த நம்ம படுக்கும்போது என்னாகும், அந்த பிளாடர் பேஸை வந்து இரிட்டேட் பண்ணிச்சுன்னா அது அடிக்கடி யூரின் போகிறத ஸ்டிமுலேட் பண்ணி விடும். சரிங்க சார். இது ரெமெடி எதுவும் கிடையாது சார்? ரெமெடினா அது காரணம் என்னென்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சோன்னா நம்ம ப்ராஸ்டேட்னா என்லார்ஜ் மேலே தான் அந்த யூரினரி ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதுக்கு மாத்திரை சாப்பிட்டு அந்த ப்ராஸ்டேட்டை சுருங்க வைக்கலாம். அந்த இல்லை அந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்னால என்ன ஆகும், இந்த பிளாடர் வந்து அடிக்கடி கண்ட்ராக்ட் ஆகும். சரிங்க சார். பிளாடர் ஓவர் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருந்தால் அந்த ஓவர் ஆக்டிவிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நம்ம மாத்திரை கொடுத்து அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஒரு டாக்டரை போய் பார்த்து மருத்துவரை அணுகி நீங்கள் ஒரு ஆலோசனை பெற்றீங்க. என்னால் எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லை படுத்துதான் யூரின் வருது, உட்காந்தா நின்னா யூரின் வர மாட்டேங்குது, நடந்தா வர மாட்டேங்குது. இதனால ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. இல்லை பிரச்சனைனா யூரின் போகாமல் தேங்கிக்கிட்டே இருந்துச்சுன்னு வைங்க, அது வந்து கிட்னி அஃபெக்ட் பண்ணும். சரிங்க சார். சரிங்க. இப்போ உங்களுக்கு ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் இருக்குது, நீங்கள் நின்றுக்கிட்டு இருந்தால் யூரின் போகலைன்னு வைங்க, தேங்கும். தேங்கிச்சுன்னா என்ன ஆகும், இன்ஃபெக்ஷன் ஆகும். தேங்கி 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 அப்படியே வந்து பேக் ப்ரெஷர்னால கிட்னி டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்க சார். சரிங்க சார். அதனால் போய் டாக்டர் உடனே பார்த்துக்கிட்டு அவரை இது பண்ணிக்கிறது பெட்டர். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அடுத்த நேயர். ஹலோ வணக்கம்.
வணக்கம். ஹலோ. ஹலோ சொல்லுங்க சார், லைன்ல இருக்கீங்க, சொல்லுங்க. ஹலோ హలో சொல்லுங்க. ఇలా కేకుదయ్యా? கேக்குதுங்கய்யா. అయ్యా నేను గూడూరు జిల్లాలో పీజీ మణివాసన్ பேசுறோம். சொல்லுங்கய்யா. அம்மா 80 இயர்ஸ் ஆகுது சார் எனக்கு. ரைட். ரீசெண்டாக ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு யூரின் வரலன்னு சொல்லிட்டு இங்க பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலில் போனேன். அவங்க என்ன பண்ணாங்க, அந்த யூரின் முதல்ல அந்த முஸ்லிம்க்கு இது சுன்னத் பண்றாங்க பாருங்க, அந்த மாதிரி எனக்கு சுன்னத் பண்ணாங்க. பண்ணிட்டு மறுபடியும் வரவே இல்லை சார். அப்புறம் நான் கேகே நகர் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அங்க பார்த்தா அந்த பிளாடர்ல வந்து இது அடைப்பு இருக்குது, அதனால போக முடியாது. வேற வேற இடத்துல ஒரு சந்து மாசனத்துக்கு அடியில ஒரு சந்து வச்சு அதுல யூரின் வந்துட்டு இருந்தது சார். என்னால கீழே உட்கார முடியாது. யூரின் வந்து அங்க மோஷன் ஒரு இடத்துல செப்டிக் ஆகி போச்சு. மறுபடியும் என்ன பண்ண, வயிற்றுல வச்சுட்டு மோஷன் பண்ண வச்சாங்க. இப்போ அது சரி போச்சு. இப்போ வயிற்றுல வந்து ஒரு டியூப் வச்சுட்டு அந்த டியூப் வழியா தான் யூரின் வந்துகிட்டே இருக்குது. பாசிபிள் டு கோ நேச்சுரலா போக முடியுமா? யூரின் வந்து பைப்பு தான் வச்சு நான் நைட்ல அந்த பேக் யூரின் பேக் வச்சு நைட்ல எடுத்து கூட்டுறேன். பகல்ல ஒரு சின்ன சாக்கெட் ஊற்றி வச்சுட்டு பேண்ட் போட்டுக்கிட்டு தான் போறேன் நானு. இதுக்கு நேச்சுரலா என்னால யூரின் போக முடியுமா செய்யா? யாரை பார்க்கணும்? அதாவது நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது உங்கள் ஏரியா பக்கத்தில் யூராலஜிஸ்ட் இருந்தாருன்னா, சிறுநீரக அறுவை சிகிச்சை துறை யூராலஜிஸ்ட் இருந்தாங்கன்னா அவரை போய் பாருங்கள். இல்லை கேகே நகர் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்லே சிறுநீரக அறுவை சிகிச்சை துறை இருந்துச்சு, அங்கே உள்ள டாக்டர் இருந்தாங்கன்னா போய் பார்க்கணும். யூராலஜி சார், ஒரு நிமிஷம் சார். யூராலஜி அந்த செட்டே போயிட்டாங்க சார். இப்போ நான் வேற தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு கேட்டாக்கா அவங்க என்ன சொல்றாங்க, யூ கெட் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஃப்ரம் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்ன்றாங்க. அவங்க தருவாங்களா சார்? தெரியலையே, அவங்கள தான் கேட்கணும். அது உங்கள் யூரின் அதாவது நீர்ப்பையிலேருந்து வெளியே வரக்கூடிய பாதை நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதை சரி பண்ணிக்கலாம். இப்போ அதில் ஃபுல்லாக அடைப்பு இருந்துச்சுன்னா தான் நமக்கு அதை ஆப்ரேஷன் பண்ணாலும் சம்டைம்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. அதனால் அதை செக் பண்ணி பார்த்துக்கிட்டு நீங்கள் மருத்துவரை கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ சார். ஸோ தொடர்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களையும் பிரச்சனைகளையும் கேட்கலாம். ஆனால் மருத்துவர் சார்ந்து இல்லை மருத்துவமனை சார்ந்த கேள்விகளுக்கு வந்து இங்கே கண்டிப்பாக பதில் இருக்காது. தொடர்ந்து நேயர்கள் கால் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய தொலைபேசி எண்கள் 2499-101-4 மற்றும் 2498-1726 என்ற நம்பருக்கு கால் பண்ணலாம். சார், இப்போ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டே இருக்கோம். குறிப்பாகவே இந்தந்த பாகத்துகளுக்கு இந்தந்த உறுப்புகளுக்கு இந்தந்த உணவுகள் சாப்பிட்டா ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி கிட்னியை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு சில பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும்? உணவுகள்ங்கிறது வந்து நமக்கு வேண்டியது பேலன்ஸ் டயட். அதாவது இப்போ புரோட்டீன் வேணும், கார்போஹைட்ரேட் வேணும், எல்லாமே வேணும். பட் எக்ஸசிவாக எதுவுமே போடக்கூடாது. இப்போ வந்து மீட் சாப்பிட்றவங்க வந்து வாரத்துக்கு 3 நாள் 4 நாள் நிறைய சாப்பிட்டாங்க அப்படின்னா தட் வில் ஹேவ் அன் எஃபெக்ட் ஆன் த கிட்னிஸ். அதே மாதிரி எக்ஸசிவ் ப்ரோட்டீன் சாப்பிட்றது, நிறைய பேர் இந்த நேட்டிவ் மெடிசின் சாப்பிடுவாங்க. அது நிறைய அந்த மாதிரி சாப்பிடும்போது இட் அஃபெக்ட்ஸ் த கிட்னியோடைய ஃபங்க்ஷன் அஃபெக்ட் ஆகுது. நல்லது வந்து நிறைய நீர்க்காய்கள் நிறைய சாப்பிட்டுக்கணும். சால்ட்டு நிறைய சாப்பிடக்கூடாது. இப்போ நம்ம உடம்பில் நம்ம ஆவரேஜ் சவுத் இண்டியன் டயட்லாம் பார்த்தீங்கன்னா அப்பளம், உப்பு, ஊறுகாய் அப்படின்னு சேர்த்து உப்பு அதிகமாக இருக்கும். நம்ம வந்து நார்மலாக உள்ளவங்கன்னா உப்பு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி 5 கிராம், அதாவது உப்பு சாப்பிடாமல் இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஆவரேஜாக கம்மியாக 5 கிராம் நார்மலாக பண்ணால் 5 கிராம் சால்ட் நம்ம உடம்புல சேர்த்துக்கிட்டோன்னா நம்ம டயட் இது பார்த்துக்கிறது பெட்டர். ஓகே. ஸோ இப்போ தொடர்ந்து அவர் பேசும்போது இந்த சர்க்கம்ஷன் பற்றி இப்போ நமக்கு அந்த ஆணுறுப்பில் வந்து கேன்சர் வருது. இப்போ அந்த பண்ணினவங்களுக்கும் பண்ணாதவங்களுக்கும் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பண்ணாதவங்களுக்கு அந்த கேன்சர் புற்றுநோயின் அதிகமாக இருந்திருக்கு. ஸோ அதனால் ஒரு காரணம். இன்னொன்று வந்து நம்ம அந்த ஃபோர்ஸ்கின் வந்து மூடிக்கிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகும், நம்மளால் பின்னாடி இழுத்து கழுவ முடியாது. நார்மலாக வந்து நம்ம பின்னாடி அது நார்மலாகவே உள்ள கொஞ்சம் செக்ரீஷன்ஸ் இருக்கும். அது பின்னாடி இழுத்து கழுவலைன்னு வைங்க, உள்ள அழுக்காகும். உள்ள அழுக்காச்சுன்னா இன்ஃபெக்ஷன் ஆகும். தட் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு ஏஜ், அது வந்து குழந்தைங்களுக்கு சில சமயம் பிறவியிலே மூடிக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வயசானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சுகர் இருக்கிறவங்களுக்கு
நிறைய பேருக்கு வந்து அந்த அந்த யூரின் போகிற இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆகி வந்து நிற்பாங்க. யங் அடல்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுகர்னால் வரும். சுகர்னால் என்ன ஆகும், அது இன்ஃபெக்ஷன் ஆகும். அது பின்னாடி இழுக்கும்போது வந்து டேர் ஆகும். டேர் ஆகும்போது அப்படியே விட்டுட்டோம்னா ஹீல் ஆகும்போது டைட் ஆயிரும். அது அப்படியே விட்டுட்டாங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிட்டே தான் இருக்கும். அதனால் அதை பண்ணிக்கிறது சேஃப், நல்லது. அதனால் எந்த வித பாதிப்பு ஒன்றும் கிடையாது. ஓகே, தேங்க்யூ. தொடர்ந்து அடுத்த நேயர்களை வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம். நான் சைதாப்பேட்டிலேருந்து நசுருதீன் சார் பேசுகிறேன் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, சொல்லுங்கள் சார். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது கரெக்டான முறை தான். இப்போ அவசரத்துக்கு ஒரு இடத்துல நின்றுட்டு இப்போ யூரின் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நல்லதுங்களா இல்லை கெட்டதா? அதாவது எப்போவுமே நின்றுட்டு தான் போகிறாங்களே, அந்த மாதிரிலாம் போகணுமா? இல்லை காலை சப்போஸ் உட்காந்து மடக்கி வச்சு உட்காந்து தானே போகிறாங்க, அது நல்லதா? அதாவது எப்படி வேணாலும் நமக்கு நம்ம அவங்கவுங்க கன்வீனியனுக்கு தகுந்த மாதிரி போய்க்கலாம். உட்காந்து போறதுனால அதாவது ஒரே நிமிஷம் சார். அதாவது என்னன்னா அந்த யூரின் நின்றுகிட்டு போனா நம்ம பாடி ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றாங்களா, அது உண்மைங்களா? உண்மை சார். அதாவது அறிவுபூர்வமா அது ஒன்றும் கிடையாது. அறிவியல் பூர்வமாக ஒன்றும் கிடையாது. நம்ம உட்காந்து போகிறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம வயிறை வந்து ப்ரெஸ் பண்ணுறோம். வயிறை வச்சு நம்ம பிளாடரை ப்ரெஸ் பண்ணும்போது யூரின் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும். ப்ராக்டிக்கலாக அது நல்லதுன்னு சொல்கிறீங்களா? எப்படிங்க? நல்லதுன்னு கிடையாது, எல்லாராலையும் உட்காந்து யூரின் போக முடியாது இல்லையா? முடிஞ்ச அளவுக்கு போகிறது, முடிஞ்ச அளவு வந்து போகிறது போய்க்கலாம். பட் அதாவது சிலருக்கு வந்து அந்த பிளாடருடைய வீக்னஸ் இருக்கும், பம்பிங் ப்ராப்ளம் இருக்கும். ஆமாம். இப்போ டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு அந்த பிளாடருடைய பம்பிங் வந்து கம்மியாயிரும். இப்போ அவங்க உட்காந்து சார் கேட்டா நோய் இல்லாம இருக்கிறது அண்ணன் கொடுத்த பெரிய கிஃப்ட், பணம் பெரிய கோடீஸ்வரன் நினைக்கிற மாதிரி. ஆமா, ஹெல்த் இஸ் வெல்த். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அடுத்த நேயர்களே வணக்கம். வணக்கம். ஹலோ. எஸ் மா, லைன்ல இருக்கீங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ, சரியா கேட்கவே இல்லையே. வணக்கம், நான் கேக்குது, நீங்க சொல்றது கேக்குது. கேக்குதா? ஆல் ரேடியோ தானே? ஆமா கேக்குது, சொல்லுங்க. கேக்குது, சொல்லுங்க. யூரோஜஸ் பேஸ்ட் வரலையா? ஆமா. ஒண்ணுமே கேட்கவே இல்லை நீங்க பேச. ஓகேம்மா, தொடர்ந்து நீங்க கரெக்டா சிக்னல் இருக்கு, நீங்க நல்ல ப்ராப்பரான சிக்னல் இருக்க இடத்துல போயிட்டு மீண்டும் முயற்சி செய்யுங்க. அடுத்த நேயர்களே வணக்கம். 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 ஹலோ. டாக்டர் பேசுங்க சார். டாக்டர், என் பேர் ராஜ்குமார். சொல்லுங்க ராஜ்குமார். ஃப்ரம் கோயம்புத்தூர். சொல்லுங்க ஐயா. டாக்டர், எனக்கு ஏஜ் 70 இயர்ஸ். எஸ் சார். சுகர் 2002 இருக்கு. ஸோ இப்போ எனக்கு ஆஃப் லேட் என்ன ஆயிருக்குதுன்னா, நான் ஹியூமன் மிஸ்டாட் 30-70 எடுத்துட்டு இருந்தேன். சரி. இப்போ ஐ சேஞ்ச் டு இன்சுஜன். ஓகே. அதுல இது சுகர் ஜாஸ்தி ஆகுமா ஆர் வில் இட் பி அண்டர் கண்ட்ரோல் டாக்டர்? அதாவது இப்போ உங்க மருத்துவர் தானே உங்களுக்கு அதை பரிந்துரை பண்ணியிருப்பாரு. ஹலோ. உங்களுக்கு உங்களுடைய சுகர் டாக்டர் தானே அதை பரிந்துரை பண்ணியிருப்பாரு. ஆமா 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 டாக்டர். இல்லைங்களா? நான் வந்து யூராலஜிஸ்ட், எனக்கு அந்த இன்சுஜன் அண்ட் மிக்ஸ்டார்ட் இதுக்கு வந்து அவ்வளோவா இது தெரியாது. சரி. ஓகே, நீங்க வந்து உங்க டயபெட்டாலஜி டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். நான் பண்ணிட்டு இருக்கேன் டாக்டர். இப்போ அவங்க இப்போ ஆஃப் லேட் எனக்கு ரீசென்ட்லி என்ன ஆகுதுன்னா, லோ சுகர் ஜாஸ்தி ஆகுது. ஓகே. அது will it affect my kidneys? any idea டாக்டர்? அதாவது லோ சுகர்னால ஆகாது, சுகர் அதிகமாச்சு அப்படின்னா நமக்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்ட்ரோல்டு சுகர், அதாவது இப்போ வந்து இந்த HbA1c பார்த்துருப்பீங்க இல்லையா? ஆமாம் டாக்டர். அது மெயின்டைன் ஆகிட்டு இருந்ததுன்னா அதனால கிட்னி பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி. தேங்க்யூ சார். அடுத்த நேயர்களே வணக்கம். தொடர்ந்து நிறைய நேயர்கள் உங்களுடைய கேள்விகளும் நிறைய விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. இன்னும் சில வினாடிகளே தான் இருக்குது அப்படின்றதுனால வந்து கடைசியாக நம்ம ஒரே ஒரு நேயருக்கு மட்டும் வாய்ப்பு கொடுக்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், சொல்லுங்க. ஹலோ கேக்குது, சொல்லுங்க. எனக்கு ஏஜ் அபவுட் 75. அடிக்கடி ஐ எம் யூரினேட்டிங். ஓகே. அது நல்ல சைனா தப்பா? அது அடிக்கடி யூரின் போகிறது நல்ல சைன் இல்லை. நார்மலாக வந்து நம்ம பிளாடர் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 400 to 500 ml இருக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 6 டைம் இந்த டே டைமில் போகிறதும், நைட்டு வந்து ரேர்லி 1 டைம் போகிறதும் நார்மல். நம்ம அடிக்கடி போகிறது காரணம் அப்படின்னா நம்ம பிளாடர்
ஃபுல்லாக இருக்குதா, இல்லை நமக்கு இந்த நீங்கள் உங்கள் ஏஜுக்கு வந்து அந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் வர்றது வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் இருந்துச்சுன்னா அடிக்கடி யூரின் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் யூராலஜிஸ்ட்டோ இல்லை சிறுநீரக மருத்துவரை அணுகி செக்அப் செஞ்சுக்கணும், எதனால் உங்களுக்கு அடிக்கடி யூரின் போகுது. அதை எனக்கு ஒரு பழமொழி இருக்கு, எஸ், நீங்கள் சொல்ல வர்றது புரியுது. பட் இருந்தாலும் ரொம்ப நன்றி, உங்களோட கேள்விகளுக்கான பதில் கிடச்சிருன்னு நினைக்கிறேன். ஸோ டாக்டர், இப்போ ஃபைனலாக வந்து என்ன அப்படின்னா வந்து இன்றைக்கி வந்து உலக சிறுநீரக தினம் அப்படின்றத வந்து நம்ம அனுசரிச்சுட்ருக்கோம். நம்மளோட நேயர்களுக்கு நீங்கள் சில விஷயங்கள் சொல்லணும்னா என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? அதாவது சிறுநீரக செயலிழப்பு வந்து ஒரு ஒரு மோசமான நோய். அதை வந்து நாம் தடுக்கலாம். தடுக்கிறதுக்கு நான் 8 கோல்டன் ரூல் சொன்னேன் இல்லையா, அந்த 8 பொன்மொழிகள் தான். அதாவது உங்கள் சுகரை கண்ட்ரோல் வச்சுக்கோங்க, பிபிஎஸ் கண்ட்ரோல் வச்சுக்காங்க, ஒரு ஹார்ட் எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க, சால்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்காங்க, ஹைட்ரேஷன் ஒழுங்காக வச்சுக்கோங்க, வெயிட் எக்ஸசிவ் ஆகாமல் பார்த்துக்கோங்க, டயட் ஒழுங்காக பார்த்துக்கோங்க, மருத்துவரை அணுகி சின்ன டெஸ்ட் பண்ணாலே போதும், நமக்கு இருக்கா இல்லையா. இருந்துச்சுன்னா நம்ம ஏர்லியாக ப்ரிவென்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ இந்த தீம் ஆஃப் 2025 வேர்ல்டு கிட்னியோடைய தீமே வந்து டிடெக்ட் ஏர்லி, ப்ரொடெக்ட் த கிட்னிஸ். ஸோ சூப்பராக நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க டாக்டர். ஸோ நிகழ்ச்சி ஆரம்பிச்சிலேருந்து நேயர்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் இருக்கட்டும், நம்மளுடைய கேள்விகளாக இருக்கட்டும், சந்தேகங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக பதில் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி நன்றி. ஸோ நேயர்களே, இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உலக சிறுநீரக தினத்தையொட்டி சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைப்பது எப்படி என்ற தலைப்பில் நம்முடன் உரையாடியவர் சிறுநீரக மருத்துவர் டாக்டர் முத்து வீரமணி அவர்கள்.